வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் போற்றுதலுக்குரிய டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ் அவர்களை நம்முடைய கோயில் சார்பாகவும் அடியார் பெருமக்கள் சார்பாகவும் வருக வருக என்று எல்லாம் கைதட்டி அவர் வரவேற்கலாம். இந்த கோயிலை ஒரு சிறப்பை கொண்டவர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள் தான். அவர் தான் ஜீத்தமில்ல நம்ம கோயில் பற்றி முதல்ல வாலின்ற வந்து போட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு இறைவன் நல்ல சிறப்பான வழிபாடு நடைபெறுவதற்கு காரணம் மூல காரணம் அவர் தான். அது நாம் நினைத்து பார்க்கணும். 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாலும் இன்றைக்கி அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன சாமி வர முடியுமான்னு கேட்டே இன்றைக்கி சரி வரங்க சார் சொல்லிட்டாங்க. அவருக்காகவும் அவருடைய குழுவினருக்கு நல்ல நேரம் நாகராஜ் என்ற யூடியூப்பில் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஜோதிட கருத்துக்கள் எல்லாம் மிகவும் எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் சொல்லுவார். அவருக்கு நம்முடைய கோயில் சார்பாகவும் இந்த அடியார் பெருமக்களுடைய சார்பாகவும் இந்த பொன்னாடையை நம்முடைய மதிப்பிகு ஆரிச்சாமி தேரையா அவர்கள் அன்னாருக்கு அணிமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. அதே போல் ஜோதிட புதிர் எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தார். எனக்கு அது புரியல. அது இவருக்கு தான் புதிரை தீக்கிறவங்க ஜோதிடர்கள் தான். அந்த புத்தகத்தை என்னுடைய அன்புக்குரிய நண்பர் பெரியசாமி கவுண்டர் அவர்களுக்கு அன்னாருக்கு அளிப்பார். இந்த நல்ல நேரத்தில் அவருக்கு உங்களுக்காக சில கருத்துக்களை பேசுமாறு கேட்டுக்கொண்டு அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி அதை பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே சந்தோஷமான விஷயம். இந்த இப்பேற்பட்ட ஒரு நல்ல கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ இந்த அஷ்டமி வழிபாடு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வழிபாடு. அதனால் இந்த அஷ்டமி வழிபாடை பற்றி இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரியுது. அஷ்டமினா என்னன்னு தெரியுது. நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாத்தியார் எங்களுக்கு சொல்லும்போது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோங்க. ஏன் இந்த பைரவர் வந்து அஷ்ட பைரவர் அப்படிங்கிறது குரு பைரவர், சண்ட பைரவர், கபால பைரவர், அதிசங்க பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், பீஷ்ண பைரவர், சம்ஹார பைரவர், இந்த இத்தனை பைரவரை வச்சிருக்கிற ஒரே நம்ம கோவை மாவட்டத்திலேயே இங்கே மட்டும்தான் பெரிய கோயிலுங்க. இவ்வளோ பைரவர். இதில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் மொத்தம் இந்த கணபதிக்கு மட்டும் 108 கணபதி சொல்லுவாங்க. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஆரம்பித்து அதே மாதிரி 108 ரேவதி 4ஆம் பாதம் வரைக்கும் 108 விநாயகர் இருக்காங்க. அது மாதிரி பைரவர் 108 பைரவர் இருக்காங்க. இந்த பைரவர் வழிபாட்டில் என்ன சார் எங்களுக்கு கிடைக்கும்? நாங்களும் வர்றோம், கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு. அஷ்டமியில் கட்சி ஆரம்பித்தவர் அஷ்டமியிலேயே பதவி ஏற்றிருக்கார் இன்றைய நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய். அது எல்லோரும் நினைப்பாங்க அஷ்டமியில் போயிட்டு ஜோசியம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அஷ்டமியில் வரலாமான்னு. உங்களுக்கு யோகம் இருந்தால் அஷ்டமியில் வருவீங்க, சாதாரண யோகம் இருந்தால் நீங்கள் அஷ்டமி தவிர மற்ற இடத்துல வருவீங்க. அஷ்டமிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அஷ்டமி அப்படிங்கிறது 8வது நாள், பகவான் கிருஷ்ணனை அவதரித்த நாள். அப்போது ஒரு சம்ஹாரம். நமக்கு இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குங்க? எதிரி, கண்ணுக்கு தெரியாத, நம்ம கூடயே பழகிறான், அவனை எதிரின்னு கண்டுபிடிக்க முடியல, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நல்லவன் மாதிரியே பேசுகிறப்பான், பரமானந்தாலங்கிறான். அந்த மாதிரி நிறைய நமக்கு தெரியாத, நமக்கு புரியாத திருஷ்டின்னு ஒன்று யாரையுமே பார்க்க முடியாது. திருஷ்டின்னு ஒரு விஷயம் நமக்கு இருக்குது வாழ்க்கையில். அது எப்படி பார்ப்பீங்க? எங்கே இருக்குது சார் அது திருஷ்டி? கண்டுபிடிக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், நம்ம மேலே பொறாமைப்படுறவங்க, நம்ம மேலே கஷ்டப்படுறவங்க. இந்த வாரம் கூட நம்மளோட நிகழ்ச்சியில் பொறாமைப்பட்டவர்களினுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறது ஒரு இது எழுதுகிறோம். அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கோம், நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கோம். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை காப்பாற்றுறவர் அந்த உன்மத்த பைரவர். கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி உன்மத்த பைரவரை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவார். இப்பேற்பட்ட ஒரு அருமையான பைரவ ஸ்தலத்தில் அவருடைய அனுகிரகம் பெற்று இந்த என்ன சொல்கிறதுனா ஒரு பைரவர் பூஜை பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பைரவரை ஈஸியாக கேட்ச் பண்ண முடியாது. சிவபெருமானுடைய கோயில்கள் இன்றைக்கி நிறைய இருக்குங்க. சிதம்பரம், பேரூர், பட்டீஸ்வரம், நிறைய கோயில்கள். கடைசியில் கோயிலை மூடிட்டு சாவி யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பைரவத்தை தான் கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கடைசியில் சாவியை பைரவத்தை வச்சுட்டு போவாங்க. ஏன்னா காப்பாற்றுற கடவுள் பைரவர். அப்பேற்பட்ட பைரவர் கடன் தீர்க்கும் தெய்வமாக, கவலை தீர்க்கும் தெய்வமாக நம்ம மனசில் நிறைவாக இருக்காங்க. அதுக்கு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூட்டு வழிபாடு, அருமையான வழிபாடு.
கேட்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. நம்மளுடைய சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜுங்கிற சேனல் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இலவச ஜோதிட ஆலோசனையும் இருக்குது, அதுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இலவச ஜோதிட ஆலோசனையும் இருக்குது. சில பேர்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அப்பேற்பட்ட ஒரு அருமையான இந்த சந்தர்ப்பத்தில் நானும் ஒரு வாத்தியார் பையன்தான். இவர் முத என்னை வந்து சந்திக்கும் போது நானும் ஒரு வாத்தியார்னு சாதாரணமாக அறிமுகமானோம். சில விஷயங்களுக்காக பேசணும். அப்போ சொன்னார், இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும், எங்கள் பைரவர் கோயிலுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி பாருங்கன்னாரு. இன்றைக்கி உலகளவில் இங்கே இருக்கக்கூடிய 8 பைரவரையும் என்னை நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. நிஜமாகவே அப்பேற்பட்ட நம்ம பைரவர் உங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்வார். இந்த குளத்துப்பாளையம் அப்படிங்கிற இந்த இடம் இன்னும் நல்ல பைரவர் அருளால் நிறை மாலி பொறிஞ்சு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் சரியாகி உங்களை மென்மேலும் வளர்ச்சி அடைய நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அழித்து வாழ்வும் வளமும் கொடுத்து இந்த பைரவர் உங்களை வாழ வைப்பார். வாழ்த்துக்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நல்லா இருக்கு.